ஓகேவா? எல்லாரும் கேக்குறீங்களா? இங்க அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி பெரிய மழை வந்தனால நம்ம தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மாகாணத்துல மழையினால மக்கள் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல முஸ்லிம்களும் பல நபர்கள் இந்த களம் இறங்கி இந்த இடத்துல உதவி செய்யறாங்க. இந்த இடம் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பல்வேறா பிரிஞ்சு முஸ்லிம்கள் உதவி செய்யறாங்க. ஏன் இவங்க இப்படி உதவி செய்யறாங்க? என்ன காரணம்? அவங்க வீட்லயும் வெள்ளம் பூந்துச்சு. வெள்ளம் பூந்த நபர்களும் இந்த களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக முஸ்லிம்கள் இந்த பணியை செய்யறாங்க? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஏன் இந்த பாய்மாருங்க மட்டும் எல்லாம் ரோட்ல இறங்குறாங்க, வீடு வீடா போறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க, எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன காரணத்துக்கு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இறைவன் அதாவது கேளுங்க, எல்லாம் முடிஞ்சதான் பேச முடியும். இறைவன் அதாவது நம்மளை படைச்ச இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அவன் தான் நம்மளை இந்த உலகத்துல படைத்தான். இறைவன் இந்த இறுதி வேதம் குரான் தான். குரான் அதாவது முஸ்லிம்கள் பின்பற்றுறாங்கல்ல, இந்த குரான் சொல்லக்கூடியதுதான் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த குரான்ல இறைவன் சொல்றான், என்ன சொல்றான்? இந்த குரானை முகமது நபின்ற ஒரு தூதருக்கு இந்த குரானை வழங்கி மக்கள்கிட்ட போய் போதனை செய்யுங்க, மக்கள் அனைவரையும் இறைவன் ஒருவனை வணங்க சொல்லி அவங்கள்ட்ட போதனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்க அண்டை வீட்டுக்காரர், உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பசித்து இருக்க நீங்க மட்டும் வயிறார உண்ணுங்கன்னா நீங்க ஒரு முஸ்லீமே கிடையாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பசிச்சு இருந்தா நீங்க சாப்பிடக்கூடாது. உங்க வீட்டுல சாப்பிடுறீங்க, அந்த வீட்டுக்காரனுக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்க. அப்படின்னாதான் நீங்க ஒரு முஸ்லீம். முஸ்லீம்னா என்ன? முஸ்லீம்னா அரபி வார்த்தையே கேட்டு கேட்டு நம்மளுக்கு தெரியாம இருக்கு. அரபி வார்த்தை முஸ்லீமுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தம். இறைவன் சொல்றான்ல நம்மளுக்கு, நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நேரடியா சென்று உதவி செய்யுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பசித்து இருந்தா உணவு வலிங்க, இந்த மாதிரி பல கட்டளை இறைவன் சொல்றான். உங்க வியாபாரம் செய்யுங்களா, வியாபாரம் போய் செல்லாதீங்க, எல்லார் முறையும் நேர்மையான முறையில் நடந்துக்கோங்க. இறைவன் பல கட்டளைகளை இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சந்திக்க போறானோ அனைத்து விஷயங்களுக்கும் இதுல சொல்யூஷன் இருக்கு. நீ எப்படி ஒருத்தவங்கள்ட்ட அணுகணும்ன்றது. சோ அந்த அடிப்படையில நேரடியாக உங்களுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. இதே மாதிரி பின்னாடி அதாவது இது இறைவனோட ஒரு கோபப்பார்வை. நம்ம மனிதர்கள் தவறு செய்வதனால, மனிதர்கள் இறைவன் சொல்ற கட்டளைகளை மாறு செய்வதனால இறைவனோட கோபப்பார்வை நம்ம மீது இறங்குது. இதுக்கு மேல இறைவனோட கோபப்பார்வை நம்ம மேல இறங்க கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நேர்மையான மனுஷனா, உண்மையான மனிதர்களா நம்ம வாழணும். அது நம்ம மேல கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது போல பின்னாடி ஏதாவது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் நம்மளும் என்ன செய்யணும்? இது போல களம் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களா நம்மளும் இருக்கணும். சரியா? இறைவன் குரான்ல சொல்லி காட்டும் போது சொல்றான், உங்கள் யாவரையும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றான், மனிதர்களை கேளுங்கள், உங்கள் யாவரையும் நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். ஒரே ஒரு ஆண் தான் இருந்தாங்க, ஒரே ஒரு பெண்ணை தான் இறைவன் படைத்தான். அந்த 2 பேர்ல இருந்தா இந்த மனித சமுதாயமே உண்டாயிருச்சு. அப்ப நீங்க நான்லாம் யாரு? சகோதர சகோதரிகள், எல்லாம் ஒரே மக்கள். நம்ம தான் என்ன செஞ்சோம்? நம்ம மத்தியில மதங்களையும் கடவுள்களையும் உண்டாக்கி கொண்டு பிரித்து கொண்டோம். நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆனா இஸ்லாம் வலியுறுத்தது என்ன சொல்லுது? நீங்க எல்லாம் ஒரே சகோதர சகோதரிகள், உங்களுக்கு மத்தியில வேற்றுமை பாராட்டாதீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால என்ன செய்யணும்? இதுக்கு மேல நம்மளுடைய சகோதரத்துவ உணர்வை நம்ம வலிமையாக்கிக்கணும். இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு மதத்தாலையும் எந்த ஒரு இதத்தாலையும் நம்ம பிரியக்கூடாது. சரியா? அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இங்க நான் என்ன பதிவு செய்யறேன்னா, அதாவது நம்மளுடைய தாய் தந்தையை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். என்னுடைய தாய் இவங்க, என்னோட தந்தை இவங்க நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். அதே போல நம்மளுடைய கடவுள் யாருன்னு அறிகிறது நம்ம மீது கடமை. நம்ம படைச்ச கடவுள் யாரு? அவர் தான் இந்த அண்ட சராசத்தை படைச்சாரு. இந்த வானம் பாத்தீங்களா? இந்த வானத்துக்கு ஏதாவது தூண் இருக்கா? வீடை கட்டுறோம், வீட்டுக்கு தூணை வச்சு படைக்கிறோம். இந்த வானத்துக்கு தூண் இல்லாம நிக்கிறத யாரு இதை படைச்சா? இந்த சூரியனை யாரு படைச்சா? இந்த சந்திரனை யாரு படைச்சா? இந்த மனிதனை யாரு படைச்சா? இந்த கண்களை யாரு படைச்சா? இதெல்லாம் யாரு படைச்சான்றது சிந்திக்கிறது நம்ம மீது கடமை. இந்துக்களை படைச்சது ஹிந்து கடவுளோ, கிறிஸ்தவர்களை படைச்சது கிறிஸ்தவ கடவுளோ, முஸ்லீம்களை படைச்சது முஸ்லீம் கடவுளோ கிடையாது. எல்லாத்தையும் படைச்சது யாரு? ஒரே கடவுள். அந்த கடவுள் தான் நம்மளை படைச்சாரு. அந்த கடவுளை வணங்குறது நம்ம மீது கடமையாக்கப்பட்டது. அதனால இந்த உணவு, இந்த உங்களுக்கு தேவையான பொருட்களை எங்களால முடிந்த உதவிகளை கொடுத்த பிறகு இஸ்லாம் சம்பந்தமான சில புத்தகங்கள் நாம் கொடுக்கிறோம். சரியா? அதுல எல்லா மதங்களும் என்ன சொல்லுது, இறைவன் ஒருவனை சொல்லுதுன்ற விஷயங்கள், பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய விஷயங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் புத்தக வாயிலா வச்சிருக்கோம். போகும்போது அந்த புத்தகங்களை வாங்க, எங்களுக்காக நீங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்காக நாங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யறோம், எங்களுக்காக அந்த புத்தகங்களை நீங்க படிச்சு பாருங்க. சரியா? இது உங்கள்கிட்ட நாங்க வைக்கக்கூடிய விஷயம். நன்றி.